வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தக்காளி 8 பழத்தை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அரை கப் தேங்காய் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு இஞ்சி சிறிதளவு அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முழு பூண்டு 1 எடுத்துருக்கிறேன். சோம்பு 1 டீஸ்பூன், பொட்டுக்கடலை 2 டீஸ்பூன், வெங்காயம் ஒரு 2 சிறுசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாணலில் எண்ணெய் விட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் வணக்கிட்டு அதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், சிக்கன் மசாலா எல்லாம் நான் இப்போ போடுறேன். இது எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு குக்கரில் சீக்கிரமாக குயிக்க முடியல, குக்கரில் ஆயில் விட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சது இந்த மசாலா எல்லாம் கொட்டி நம்ம தண்ணி தேவைக்கேற்ப நம்ம இட்லியோ சப்பாத்தி பூரி இது மாதிரி இருக்கிற தேவைக்கேற்ப வச்சு செஞ்சுட்டு விசில் விட்டு இருக்குன்னா சூப்பரான தக்காளி குருமா ரெடி. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.